ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, மக்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக நாம் 2026 தேர்தலுக்கான கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது சோழிங்கநல்லூர் தொகுதியில் நாம் தற்போது இருக்கிறோம். இங்கு மக்களின் ஆதரவு யாருக்கு, மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது, இங்கு தீராத பிரச்சனைகள் எதனும் இருக்கிறதா என்பதை பார்ப்போம், வாருங்கள். இல்ல திமுக தான் வரும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு பிரச்சனை போது இந்த ரோடு வசதி தான். அங்கங்க நிறைய இடத்துல வேலை செய்யறாங்க, அது கரெக்டா செய்ய மாட்டாங்க. அது பினிஷ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். டிஎம்கே தான் நாங்க எப்பயும் அதுக்கு தான் போடுவோம், அதனால அதான் போடுவோம். இங்க வந்து பஸ் வசதி இல்ல, ரொம்ப லாங்ல இருந்து இங்க போட்டிருக்கனால நிறைய இந்த பஸ் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. காலைல வேலைக்கு போகும்போதெல்லாம் பஸ் தான் நிறைய இருக்க மாட்டேங்குது. பஸ்ஸே இருந்தாலும் டிரைவர் எல்லாம் இல்லன்னு யாரும் எடுக்கிறது இல்ல. டெய்லி சண்டை நடக்கும். நாங்க ரெட்டாலிக்கு தான் போடுவோம். அப்பத்துல இருந்து எங்க மாமியார் வீட்டுல இருந்து ரெட்டால தான். இங்க என்ன தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, ஆனா அடிக்கடிக்கு கரண்ட் போயிடும். விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கும். அவர் வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்ப இருக்கிற ஆட்சி பாருங்க, பஸ்ஸே பாருங்க, மக்கள்லாம் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேலைக்கு போற நேரத்துல பஸ் வர மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ரொம்ப நேரம் நின்று அங்க போனா வேலைக்கு வராதுங்க அப்படின்னுறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம இங்க சரியா வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. தொடர்ந்து தண்ணி வர மாட்டேங்குது. வெயில் நாள் வந்தா கஷ்டமா இருக்கு தண்ணிக்கு. நான் ரெட்டாலிக்கு போடுவேன். அது எங்க பூர்வீகாது. தளபதி விஜய் புதுசா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. தண்ணி பிரச்சனை, கரண்ட், வீடு சரியா கட்டிருக்காங்க, ஆனா இப்போதைக்கு எல்லாம் சரியில்லை. வெள்ளம் உடையுது. 19 வருஷம் மழை பெஞ்சா வெள்ளம் தான், வீடுக்குள்ளே தண்ணி வரும். தளபதி வந்தா எல்லாம் மாறிடும். திமுக தான் சார் போடுவோம். நாங்க அதான் போட்டு இருக்கோம். இங்க 1000 பிரச்சனை இருக்கு சார். எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே பிரச்சனை. இங்க மெயினா தண்ணிக்கு பிரச்சனை, சரியா இது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சார் பண்ண முடியும்? நம்ம ட்ரைனேஜ் வசதி சரி கிடையாது. பண்றாங்க, திருப்பியும் தான் அடிச்சு ரொம்ப இது பண்றாங்க. அதை நாங்க சொல்றோம், நீங்க வந்து வாடகை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. வாடகை கட்டுறாங்கன்னா நாங்க இந்த சுனாமி இதுல வந்தவங்க, நாங்கெல்லாம் அந்த இதுல நாங்க பாதி பேர் கட்டல. தண்ணியில நிறைய பொருளை இழந்துட்டோம் நாங்க. மு.க. ஸ்டாலின் தான் போடுவேன். அவர் எல்லாமே செய்யறாரு. அந்த இது ஒரு குப்பை கூட இல்லாம கிளீனா வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க. அந்த கொரோனா டைம்ல கூட நம்மளுக்கு லாக்டவுன் இல்லாம ஒரு வேலை வாய்ப்பு, அதான் வேலை போக்குவரத்து போயிட்டு வரலாம். பிரச்சனை இல்லை. இந்த குடி குடிச்சிட்டு கஞ்சா ஆச்சுன்னு சுத்திக்கின்னு உக்காந்துக்கின்னு தேவையில்லாம ஃப்ரெண்டுங்குள்ள சண்டை, வெளியாளுக்குள்ளயும் சண்டை எடுக்கிறாங்க. எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாம போலீஸ் பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே சமூக மக்களுக்கு கொஞ்சம் இடையூறு இல்லாம இருக்கும். போடுறது வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் போட்டேன். அப்புறம் இப்ப எல்லாம் மாறதுனால சூரியன் கட்சியில போட்டேன். என்ன பிரச்சனை? தண்ணி பிரச்சனை தான். தண்ணி சரியா வரல. ரோடு பிரச்சனை. லாரி தண்ணி தான் இப்போ யூஸ் பண்றாங்க, குடிக்கிறாங்க. அது ஒண்டிதான் துணி துவைக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க. இப்ப வர தண்ணியில நம்ம அதிமுக தான். கரண்ட் தான் இந்த வாரம் ஃபுல்லா கட் ஆகுது. 8 அடுக்கு பெரும்பாகம் உதயசூரியன் தான். ஏன்னா அவர்லாம் பஸ்ஸுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க பெண்களுக்கு. ரெண்டாவது கொஞ்சம் நல்லது செய்யறாரு, அதனால அவருக்கு போடுறது தப்பு இல்லை. எங்களை யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு என்னவோ நாங்க செய்வோம் ஐயா. சாப்பாடு தான் என் பிரச்சனையே. ரெண்டாவது பஸ் வசதி ரொம்ப கம்மி ஐயா. அவங்க பாரிஸுக்குன்னு அங்கங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க ஐயா. பஸ் வசதி மட்டும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. ஆனா லேடிஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. கவர்மெண்ட் மூலியமா சொல்றேன், நான் காலைல கூட உயிரை தயவு செஞ்சு பண்ணுங்க. எனக்கு எங்க அக்காவோ எங்க அம்மாவோ என் தங்கச்சியோ எனக்கா எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த பஸ்ஸுக்கு ஓடுறாங்க ஐயா. அதை கொஞ்சம் பாருங்க ஐயா. ஸ்டாலின் தான் ஓட்டு பண்ணணும் ஐயா. விஜய் வந்தா கீழே உள்ள ஆளுங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஸ்டாலின் வந்தா பரவாயில்ல, போதும். ஜெய் வேணா, போதும். நீ எண்ணும் போது நேர்மையா எண்ணுவேன், லைவா காமிப்பேன்னு சொல்லு. அது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கேட்டா எவனுமே சொல்ல மாட்டான். சிஸ்டம் சரின்ட்டு ஓடிக்கிறான் எல்லாரும். இதுதான் நடக்கிறது இங்க. எங்க 5 வருஷம் அவங்க ஆண்டாங்க நீங்க தாங்க சொல்றீங்க. அவங்க கரெக்டா வந்தாங்கன்னு யாருங்க சொல்றது? மக்கள்ல ஒருத்தர் வரணும், அடிமட்டத்துல இருந்து வரணும். எல்லாம் சொல்றாங்கல்ல, உண்மையிலேயே அப்படி வரணும்னா அடிமட்டத்துல இருக்கிறவங்க தான் மக்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு வரணும். இன்னைக்கு காமராஜர் வந்தார் பத்தியா, அந்த மாதிரி வரணும். பின்னாடி வாங்கி கார் வரக்கூடாது, பின்னாடி வரக்கூடாது. சும்மா பேர் சொல்லி ஏமாத்தினுக்கிறானுங்க பாரு. அந்த சும்மா டைலாக படிச்சுட்டு புக்கை படிச்சுட்டு 4 இதோ படிச்சுட்டு நானும் அரசியல் இறங்குறேன். இந்த வெங்காயம் எல்லாம் இங்க வேணவே வேணும். உண்மையிலேயே நீ இறங்கி கஷ்டம் தெரிஞ்சு மக்களோட இன்னைக்கு என்ன அரிசி விலை விக்குது, இன்னைக்கு என்ன பருப்பு விலை விக்குது, அவன் முன்னாடி கடைக்கு போய் வாங்குறானு முதல்ல கேட்க சொல்லு. ரேஷன்ல போய் ரேஷன் போட்டாலே நான் வாங்கி 4-5 மாசம் ஆகுது. ஒரு கை ரேகை கூட வச்சாக்க ரேகை வரலன்றான். இந்த பக்கத்துல இருக்குது ரேஷன் கடை, போய் வைக்கிறேன், ஃபிங்கர் வரவே இல்லை, உனக்கு வரவே இல்லைன்றா. எப்படி வரல? அன்னைக்கு எழுதும் போது எப்படி வந்துச்சு எல்லாருக்கும் ரேஷன்? சொல்ல ரேஷன் வீட்டுக்கே அனுப்புவோம். நீ வீட்டுக்கு அனுப்புவோம், நாங்களே வந்து வாங்கிக்கிறேங்க ரேஷன். சொல்ல கை ரேகை வரலன்ற. திருப்பதிக்கு போனா வருது, அங்க போனா வருது, ஷாப்பிங் மால்ல போனா எல்லா இடத்துலயும் கை ரேகை வருது. இதே வரல. யார கேட்கணும்னா அப்ப நீங்க கேளுங்க. இதுக்கெல்லாம் தில்லு இருந்தா கரெக்டா கேளுங்க. இந்த ஏரியால எல்லா பிரச்சனையும் அவங்க பிரச்சனையும் அவங்க தான் போராடி தான் ஜெயிக்கிறாங்க. போய் அங்க போய் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது போகுது. அங்க விஜய் வந்துட்டாருன்னா வந்துருவாரு. அவரு மு.க. ஸ்டாலினுக்கு போடுவோம். அவர் தான் பதிவுல அவங்க அப்பா இருந்தாரு, அவரு இருந்தாரு, பண்ணாங்க. அப்புறம் அம்மா போயிட்ட பார்த்து அவங்க தான் பாக்குறாங்க. செம்மஞ்சேரி பக்கம் சரியான முறையில 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வருது. தண்ணி பத்தல, எல்லாம் தாது கலங்குறாங்க. அதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. விஜய்க்கு தான் போடணும்.
புதுசா யாருன்னா ஒருத்தர் வரட்டும், அவங்க நல்லது செய்யறாங்களா பார்க்கலாம். இப்ப இருக்கிறது வந்து எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒருத்தர் அங்கங்க வெட்டு குத்து கொலை சண்டை இங்கேருந்து எங்களை சிந்தாரப்பேட்டிலேருந்து தூக்கின்னு வந்து இந்த பெரும்பாக்கத்தில் போட்டாங்க. ஒரு நாளும் நாங்கள் பயந்து புள்ளிங்களை வச்சுன்னு பயந்துன்னு இருக்கிறோம். வேலை வெட்டி இல்லை. ஆம்பளை சம்பாதிச்ச ஊரில் வந்து இப்போ இங்கே வந்து பொம்பளை சம்பாதிக்கிறோம். பெருக்கிற வேலைக்கு போகலாமா வீட்டு வேலைக்கு போகலாமான்னு கஷ்டப்படுறோம். இப்போ இங்கே வந்து 8 வருஷம் ஆக போகுது. டெய்லி சண்டை வெட்டு குத்து சந்திக்கிறோம். நாங்கள் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் இருக்கிற இடம்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு புள்ளிங்களை எப்படி வளர்க்குறது என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ஸ்கூலுக்கு அனுப்ப கூட பயமாகுது எங்களுக்கு புள்ளிங்களை. சூரியன் எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு நாட்டுக்கு நல்லதுலாம் செய்யறேன்னு சொல்லுங்க, அதனால ரொம்ப பிடிக்கும். சண்டை குத்து வெட்டு வெளியே வர பயமாகுது பொம்மைங்கெல்லாம். அதுக்கு எதுக்காக முயற்சி எடுத்து செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆரம்பத்துல இருந்தேன் நான் ரெட்டையில தான்பா இருந்தேன். இப்போ என் பிள்ளைங்க எல்லாம் சூரியத்துல போயிட்டாங்க. இப்போ என் பொண்ணு பேரெல்லாம் விஜய் இதுல போயிட்டாங்க. ஒண்ணுமே குழப்பமாகுது எதுல போறதுன்னே தெரியலன்னு. எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இங்க வியாபாரம் பண்ண இங்க என்ன நிறைய அராஜகம் பண்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரியே தெரியல. ஒரு பொருள் இப்படி வச்சுட்டு ஏமாந்து போக முடியல, கொல்ல முடியல. அது கேட்டா ரொம்ப ஒரு அகராதியா பேசுதுங்க, கொல்லுதுங்க. அதனால நம்ம எதுவுமே பேச முடியாது. நம்ம அங்க இருந்து வரோம், சரி நம்ம ஏதோ வியாபாரம் பண்ணோமா நம்ம வாய்க்கை அடிக்க நம்ம போயிடுற மாதிரி தான் இருக்குது. அது மாதிரிலாம் நம்ம ஊர்லாம் அந்த மாதிரி இருக்காது. யாராவது வெளில இருந்து வந்து கேட்டா யாராவது இப்போ பசங்க எதுனா கூட நாங்க எல்லாருமே கேட்போம். அந்த மாதிரிலாம் இங்க யாரும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. டிஎம்கே தான் வரணும் எனக்கு ஆசையா இருக்குது. அதான் தமிழுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கும். அது எப்பயும் டிஎம்கே தான் பண்ணுவோம். நல்ல ஆட்சிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்று தான். யாருக்கு ஓட்டு போகிறோன்னு சொல்கிற மாதிரியே யாருக்கு ஆதரிப்புன்ட்டு வெளிப்படையாக சொல்ல முடியாது. இல்லை இந்த தொகுதியிலன்னு பார்த்தா இப்போ எல்லாம் இந்த ஹவுசிங் போர்டை பொறுத்த வரையும் காவா பிரச்சனை அதிகபட்சமாக இருக்குது இந்த ஏரியாவில். எல்லாரும் எந்த வீடு பார்த்தாலும் காவா வெள்ள தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் இவங்க கேட்டால் வந்து அந்த ஒரு மெம்பர்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க, சங்கம் மாதிரி. எல்லாம் சங்கத்தில் போய் பாருங்கள், சங்கத்தில் போய் பார்க்குறேன்றாங்க. சங்கத்தில் இருக்கிறவங்க அனாவசியமான வார்த்தையை தான் விடுறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ 8 வீடு இருக்குன்னா 8 வீடு வாடகை கட்டணும்னா எப்படி கட்டுவாங்க? ஒரு 4 வீட்டில் இருக்கிறவங்க வாடகை கட்டுவாங்க. மீதி 4 வீட்டில் இருக்கிறவங்க அவன் எங்கே இருக்கானே தெரியாது. சிலர்லாம் மூடி வச்சுட்டு சீல் வச்சுட்டு கிடக்கும். அவங்களும் வாடகை கட்டினா தான் நான் க்ளீன் பண்ணி கொடுப்பேன் காவாவை அப்படின்னும் போது என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம கவுன்சிலர் கிட்ட பேசியாச்சு, எம்எல்ஏ கிட்ட பேசியாச்சு, எல்லார்கிட்டையும் தான் பேசிட்டு தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சங்கத்துக்கு கொடுத்துரும், அந்த சங்கத்தை கேன்சல் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க தரப்பில் அவங்க சொல்கிறாங்க. இதுதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம கவுன்சிலர் பொறுத்த வரைக்கும் நிறைய கொண்டு வந்திருக்காரு. பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காரு, பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. கார்பரேஷன் வந்ததுலேருந்து கழிவு தண்ணி போகிற மாதிரி எல்லாமே ரெடி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சூரியனுக்கு தான் போடுவோம். அதான் பிடிக்கும். அதுதான் மனசுல ஊந்துச்சு. அதான் காலகாலமா அதுதான் பண்ணிடுங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவ்வளவுதான். யாருக்கு ஓட்டு போட்டாலும் கஞ்சா சரக்கு இதெல்லாம் ஒழிச்சாங்கன்னா யாருக்கா இருந்தாலும் போட்டுக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். நாங்க அது இருந்து தானே எல்லாரும் இப்போ அதை போதையை போட்டுக்கிட்டு வந்து எல்லாரும் நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வர பொம்பளை கூட நிம்மதியா தூங்க விடாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு அக்கா சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப நிம்மதி இல்லாம இருக்கும். வேலைக்கு போனோமா வந்து படுத்துமான்னு இல்ல. போதையை ஒழிச்சிட்டாங்கன்னா யாருக்கா இருந்தாலும் போடுவோம். யாரு போதையை ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டுருவோம். இப்ப விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டு பார்த்தா அவங்க ஒரு சான்ஸ் இதெல்லாம் ஒழிப்பாங்களா அப்படின்னு ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அடுத்த தடவை அவங்களும் ஒழிக்கலன்னா அவங்களுக்கும் போட முடியாது. எங்க குப்பை மாதிரி தீனு வந்து போட்டாங்க. இங்க பொழைக்கிறது நாங்க இங்கதான். இந்த ஆவினை விட்டா எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. இங்க ஊர் நாடு ஜனம் இந்த ஜனம் எல்லாத்தையும் எதுவும் போட்டு எங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டுது. எங்களுக்கு வேலை வசதி மட்டும் பண்ண பார்த்தோம். குப்பை மாதிரி தீனு வந்து போட்டாங்க. மாசமானா 750 ரூபா மெயின்டெனன்ஸ் கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுறோம். என்ன இப்ப எல்லா பணத்தையும் கட்டுங்கன்ட்டாங்க. அதுக்கும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி கட்டிட்டோம். எங்களுக்கு என்னன்னா வேலை வேணும் எங்களுக்கு. அவ்வளவுதான். நாங்க பொழைக்கிற இடத்த எப்படி பொழைச்சோமோ எங்களை எடுத்த இடத்துல இருந்து அதே மாதிரி வேலை கிடைச்சா போதும். எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். வந்து அன்னாடிக்கு வந்து திரும்பி தான் போறோம். இன்னைக்கு நாம எப்படி போனாலும் 750 ரூபா கட்டி ஆகணும். இப்ப வந்து வீட்டு இதுக்கே தலைவரா போட்டாங்க ஹவுஸ் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களே. அதனால கட்டலன்னா உடனே காலி பண்ணு நோட்டீஸ் எடுத்துன்னு ஒட்டிடுறாங்க. எனக்கு வேலை கிடைச்சா தானே நான் போய் ஒட்ட முடியும். வேலை வசதி வேணும். எனக்கு விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும். அவரே போயிட்டாரு. இனிமேல் அவருக்கு நாங்க போட்டுன்னா முடியும். இப்ப யாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா மொத்தமா யாரும் 8 அடுக்கலுக்கும் யாரும் ஓட்டு போட மாட்டோம். இல்ல எங்களுக்கு அங்க ஒரு இது மாதிரி மார்க்கெட்டு எங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். எங்களுக்கு இங்க வந்து எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டுது. இல்ல எங்களுக்கு எதனா ஒரு வேலை வாங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் வந்து போய்க்கின்னு இதே மாதிரி தான் நடக்குது. இங்க ஆம்பளைங்களும் யாரும் நல்லவங்க கிடையாது. ஒரு நாள் வேலைக்கு போனா 4 நாள் குடிச்சுன்னு வீட்டுல இருக்காங்க. பொட்டச்சி தான் லோல் போறதே. பொட்டச்சிக்கு எங்களுக்கு லோல் பண்ணோம். இவரு மு.க. ஸ்டாலின் லோன் வாங்கி தரான், அது வாங்கி தரான். ஆனா இன்னும் எங்க பில்டிங்களுக்கு எதுவும் வாங்கி தரல. அதுக்கும் வழி பண்ணோம். அவரு மக்களுக்கு என்ன பிரச்சனை, இங்க வந்து சரியா பஸ்ஸே வரமாட்டுது. நைட்ல வந்து ரொம்ப லேட் ஆகுது. 11 மணி ஆயிடுது நாங்க வர்றது. எங்க பொண்ணு ஆண்டிகாப்பு, எனக்கு வீடு இல்ல, எங்க வீட்டுக்காரர் கிடையாது. ஆண்டிகாப் பொண்ணை வச்சுன்னு வாடகை தான் கொடுக்குறேன். நாங்க வந்து அங்க காரப்பாக்கத்துல இருந்தோம். அது வந்து அங்க வாடகை கொடுக்க முடியலன்னு தான் இங்க வந்துட்டேன். எத்தனையோ வாட்டி எழுதி கொடுத்தா எங்களுக்கு வீடே வரல. ஒரு வாட்டி லெட்டர் வந்துச்சு 7 லட்சம் 8 லட்சம் அப்படி சொல்றாங்க. நாங்க எங்க இருந்து வாங்க முடியும்? நாங்க வாங்குற சம்பளம் 13,000 தான் சம்பளம் வாங்குறோம். சம்பளம் தர மாட்டாங்க ஏத்தி. இந்த சம்பளத்தை வச்சுன்னு வாடகை கொடுக்க முடியுமா, சாப்பிட முடியுமா?
முடியுமா எல்லாம் பண்ணணும். விக்கிற விலைவாசில 1 லிட்டர் எண்ணெய் 155 ரூபாய், 1 கிலோ பருப்பு 200 ரூபாய் விக்குது. அப்படி இருக்குள்ள நாங்க என்ன பண்ண முடியும்? வீடு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். விஜய் அப்ப எனக்கு 2 பேரும் நான் பார்த்துருப்பேன் என் சர்வீஸ்ல ஓட்டு போட்டு இது புதுசா இருக்கிறாரு மாற்றுறதுக்கு. இங்க பஸ் தான் சார் பிரச்சனை. இல்லீகலா நடக்கிற பிரச்சனை நமக்கு தெரியாது. பஸ் விட்டா நல்லா இருக்கும். நிறைய பஸ் வேணும். நிறைய பேர் காலையில வேலைக்கு போறாங்க, நிறைய பேர் போறாங்க. அதை மட்டும் பார்த்தானா நல்லா இருக்கும். யாரு நல்லதை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். யாருமே நல்லது செய்யல. எங்க செய்யறாங்க? ஓட்டுக்கு மட்டும் படிக்கட்டா ஏறி வராங்க. ஓட்டு போட முடிஞ்சு ஆளை காணோம். நாங்க தண்ணியில பாதிக்கப்பட்டு யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? என்ன நல்லதை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. காசு கொடுத்து எதுக்கு ஓட்டு கேக்குறாங்க? இப்ப மக்கள் அவங்க மேல நல்ல அபிப்பிராயம் மக்களே ஓட்டு போடுவாங்க இல்லையா? நீங்க கொடுத்தா வாங்க வந்தா காசு. ஆமா, அப்ப நீங்க ஏன் கொடுக்குறீங்க சொல்லு? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க ஏன் கொடுக்குறீங்க காசு? யாருன்னா ஒரு பணக்கார வண்டியில போகும்போது ஒரு 100 ரூபாய் கூட வாங்கிக்கோ தான். நாங்க அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கிறோம். இங்க பெரும் பக்கத்துல இங்க ஒரு வேலை வெட்டி கிடையாது, எங்களுக்கு சரியான போக்குவரத்து கிடையாது, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிடையாது. யாரு நல்லதை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. திமுக ஓட்டு போடுவேன். திமுக தான் கண்டிப்பா ஜெயிக்கும். இங்க அடிப்படை தேவை தண்ணி வசதி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. அப்புறம் கழிவுநீருக்கு இப்ப பாதாள சாக்கடை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால அவங்க ஒரு 150-200 படுக்கை அறை கொண்ட மருத்துவமனை கட்டிட்டு இருக்காங்க. அந்த தேவையும் பூர்த்தி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்போ லேடிஸ்ங்களுக்கு மகளிர் ஜிம்மு கட்டியிருக்காங்க. அந்த ஜிம்மு ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணி போயிட்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டு எல்லா வசதியும் அடிப்படை தேவை வசதி எல்லாம் இருக்கு. கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்லாம் இப்ப புதுசா இப்பதான் போட்டிருக்காங்க. ரோடு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா போயிட்டு இருக்கோம். டிஎம்கே தான் அவங்க தான் நல்லது பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் ஏதோ சொல்லுவாங்க. ஆனா உண்மையா நல்ல விஷயம்லாம் சமஞ்சல் நடக்குது. டிஎம்கே மூலியமா தான் நிறைய விஷயம் நல்லது நடக்குது. மக்களுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வந்தா கவுன்சிலர்கிட்ட சொன்னா ஒன்னு தீர்வு கொடுத்துறாப்புல. இல்ல இப்ப எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லபடியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு அளவுக்கு தவறுலாம் நடந்தது. இப்ப எந்த தவறுமே நடக்கிறது இல்லை சொல்றாங்க. அது ஒரு சில பசங்க அது பண்றாங்க. ஆனா இங்க ஃபர்ஸ்ட்லாம் ஓப்பனா நடக்கும். இப்போ இந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷமா நடக்கிறது இல்லை. நமக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் போடணும். இப்போதைக்கு என்ன டிஎம்கேல என்னப்பா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற டிக்கெட் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. வேற என்ன மகளிருக்கு உதவி செய்யறேன்றாரு. மாசம் 1000 யாருக்கு வேலை எங்களுக்கு கிடையாதுல்ல. அது ரேஷன் கார்டு பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு வாங்கல. வேற அவங்களை போய் கேட்டாக்க ரேஷன்ல சரியான அரிசி பருப்பு குடும்பத்தை எவ்வளவு ஒரு மாசம் போற வரும்போதெல்லாம் இல்ல அனுப்பி விடுறாங்க. என்ன எதுவுமே ஒரு ஆக்ஷன் சரியா எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த செம்மஞ்சேரிக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எலெக்ஷன் வர அன்னைக்கு தான் எல்லாரும் வராங்க. எலெக்ஷன் போடுங்க ஓட்டு போடுங்க எதுவும் கேட்கறாங்க. எதுவும் பண்ண மாதிரி தெரியல. பாப்பா புதுசா விஜய் வந்திருக்காரு. பாப்பா என்ன பண்ணலாம்? திமுக தானே. நான் அந்த கொள்கையில இருக்கிறேன். அதனால அவர் எனக்கு நல்லது பண்றாரு. எனக்கு இந்த காலத்துல யாருங்க 1000 ரூபாய் தரா? ஒரு அம்மா கூட யாரும் தரமாறாங்க பிள்ளைங்க. ஆனா எங்க தளபதி கொடுக்குறாரு 1000 ரூபாய். ரேஷன் கார்டுல எல்லாமே வலிய பொருள் எல்லாம் நல்லா செழிப்பா கிடைக்குது. அது இல்லாம சோழிநல்லூர்ல அரவிந்த் ரமேஷன் நல்லா பண்றாரு. தொகுதியில விடாம 2 வாட்டி கழிச்சு இருக்கிறாரு. காவு பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருந்தது. இப்ப எல்லாம் அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. பிரிட்ஜி பாலம் கட்டினாரு. அது இல்லாம தண்ணி வடிகார போற மாதிரி ஒக்கேம்பாட்டில போய் சேர்ந்து கடலுக்கு போற மாதிரி பண்ணிருக்கிறாரு. அதுக்கு மேல என்ன இந்த சிறப்புல வேணும்? நல்லா பண்ணிருக்கிறாரு. விஜய் தான் தளபதி விஜய் தானே எப்பயும் பெஸ்ட். புதுசா வர நிறைய பேருக்கு நல்லது செய்யறாருல்ல. அது தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சு எவ்வளவு செய்யறாரு. தண்ணி வெள்ளத்துல அவசரப்படும் போது யாரும் உதவல. ஆனா எல்லாம் உதவுறதுன்னு ஓட்டு தான் கேட்கறாங்க. ஆனா யாரும் உதவல. அவசியம் போல நிறைய வெட்டு குத்து அடித்தண்டை வெட்டு சண்டைகள்லாம் நிறைய நடக்குது. ஆனா அதை யாரும் இது பண்ண மாட்டாங்க. போலீஸ்காரன்றது பேரு தான். ஆனா யாரும் உதவி மாட்டாங்க. ஸ்டாலின்ல நிறைய இதெல்லாம் பண்றாங்கல்ல மக்களுக்காக. மெயினா மகளிருக்காகலாம் பண்றாங்க. அதனால மெயின் பஸ் ஒரே டைம்ல எடுத்துடுறாங்க. ஒரே டைம்ல எல்லா பஸ்ஸும் போயிடுது. டிராபிக் பேஸ் அந்த அளவுக்கு இங்க இல்ல. சின்ன பசங்கெல்லாம் அந்த போதைப் பொருள் தான், கஞ்சா அந்த மாதிரி சில இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நிறைய சரக்கு, இந்த ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் வயசு பசங்களே சின்ன பசங்களுக்கே அந்த பழக்கம்லாம் இருக்கு. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கே கூட இங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு சில டைம் இது ராங்கா பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. போலீஸ்லாம் ஆனா ஈவினிங்ல நிக்கிறாங்க. சேஃபா தான் இருக்கு ஒரு டைம்ல இல்லாத பட்சத்துல. இப்ப நடக்கிற ஆட்சி நல்ல ஆட்சி தாங்க. இது வரைக்கும் அதுல எந்த ஒரு ரிப்போர்ட் இல்ல. ஆனா கொஞ்சம் பொறுப்பெடுத்து எதனா பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். எல்லாம் செய்யறான்றாங்க, ஆனா எதுவும் செய்யல. ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லைனா 40 கிலோமீட்டர் தள்ளி ஜிஹெச்சுக்கு தான் போக வேண்டியது இருக்கு. பேருந்து வசதி இல்ல. இப்போ வரைக்கும் 4 கணக்கான நைட்டு ஃபுல்லா காத்திருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் கல்வின்ட்டு ஒரு தரமான கல்வி கொடுக்கல. அவங்க பசங்களுக்கு சாப்பாடு எதுவுமே அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது மட்டும் தான் சிவிலா வேலை செய்யறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே வேலை செய்ய மாட்டாங்க. பசங்களுக்கு ஒரு தமிழ் கூட படிக்கவே தெரியல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்துன்னு. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணாங்கன்னா போறோங்க. நடுத்தர மக்களுக்கு இந்த ஒரு சின்ன ஹெல்ப் செஞ்சு கொடுத்தாவே போறோம். நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். பிடிக்கும், நாங்க போடுவோம். இந்த ஏரியாலயா பஸ் கஷ்டமா இருக்குது, போக வர கஷ்டமா இருக்குது, தண்ணி ப்ராப்ளம் அதிகமா இருக்குது. ஒரு டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஒரு டைம்ல சுத்தமா பஸ்ஸே இருக்க மாட்டேங்குது. 2 ஹவர் 3 ஹவர் வேலைக்கெல்லாம் போக சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது. அங்க போயிட்டு நாங்க
நாங்க அப்போ திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் நிறைய இருந்தது பஸ், இப்போ பஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 பஸ்ஸுக்கு மேல மாத்தி விட்டுருக்காங்க. எங்கேயோ வேற எங்கேயோ ஏரியாவுக்கு மாத்தி விட்டுறாங்க. கண்ட்ராக்ட் டிரைவரே சொல்றாங்க அது மாத்தி விட்டாங்க, நீங்களாம் வந்து மறியல் பண்ணுங்க, மறியல் பண்ணி நீங்க கேளுங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது அந்த பஸ் திருப்பி இங்கே வரும் அப்படின்றாங்க. 2026 மு க ஸ்டாலின் தான். ஸ்டாலின் டெஃபினட்டா 100% வின் பண்றாரு. ஸ்டாலினுடைய எய்ம் 200, ஆனா என்னுடைய கணிப்பு 234க்கு 34 தான். நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றாங்க. இருக்கிறதானே செய்ய முடியும். மக்களுக்கு எல்லாம் செஞ்சாச்சு, மக்களுக்கு செஞ்சுன்னு தான் இருக்காரு. நிறைய நலத்திட்டங்கள் நிறைய பண்ணிட்டாரு. ஒன்னு உதாரணத்துக்கு உங்களுக்கு பஸ்ஸே போதும். இதனால ஏழை எளிய மக்கள் எவ்வளவு இருக்காங்க. சோழிங்கநல்லூர் மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரே தலைவர் வந்து அரவிந்த் ரமேஷ் தான். அரவிந்த் ரமேஷ் இந்த முறையும் எம்எல்ஏவா வராரு. இந்த தொகுதிக்கு அதிக ஓட்டு லீடிங்ல முன்னாடி எப்படி வச்சாரு அதே மாதிரி இங்க ஜெயிப்பாரு. சோழிங்கநல்லூர் இங்க டிஎம்கே கோட்டை. விஜய் விஜய் நான் 5000 கோடி சம்பாதிக்கிறேன், 1000 கோடி சம்பாதிக்கிறேன், பணம் வாங்குறேன், எல்லாம் வாங்குறேன், எதுக்கு நீ அதை விட்டுட்டு இங்க வர? இங்க வந்து என்ன சம்பாதிக்க வரையா, மக்களுக்கு சேவை பண்ண வரையா? நீ இவர் பண்றதாங்க அவர் பண்ண போறாரு. இந்த உரிமை தொகையை கொடுக்குறாரு, பசங்க படிப்பு செலவு கொடுக்குறாரு, எல்லா செலவும் கொடுக்குறாரு. அப்புறம் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? எதுக்கு நீ எங்க போய் கை வச்சாலும் அந்த இடத்துல நிக்கிறாரு. உங்களை தேடி மருத்துவம்ன்றாரு. உங்களை தேடி வந்து நான் வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டல் முத கூட இங்கே வருது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாரு, காலங்கத்தால எல்லாமே செய்யறாரு. நல்லா தானே செய்யறாரு. இதுக்கு மேல நீ வந்து என்ன பண்ண போற? மாற்றம் முன்னேற்றம் ஒருத்தர் சொன்னாரு, அவர் என்னன்னாரு, இன்னைக்கு இவர் வந்து நான் மாற்றம் பண்ணிடுறேன், அது பண்ணிடுறேன், இவங்களை இது பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த பாருங்க, தவறுகள் நடக்கிற இடம் தவறு நடக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமா கண்காணிக்க வேண்டிய இடத்துல எங்க தலைவர் இருக்காரு. நீ நேற்று வந்துட்டு நான் தான் முதல்வர்னா படத்துல வேணா இருக்கலாம் அது, ஆனா இங்க நடக்காதுங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் இழிச்சவாயம் கிடையாது. நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன். ஏன்னா அவங்க நிறைய சலுகை செய்கிறாங்க, அதுக்காக நான் அவங்களுக்கு தான் போடுவேன். வண்டி பஸ்ஸு பிரச்சனை பெருசாக இருக்குது, மற்றபடி இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ முன்ன மாதிரி ரொம்ப இதெல்லாம் இல்லை. பாதுகாப்புனா நைட்டில் இந்த பக்கம் எப்படி சொல்கிறது, டிப்போ சைடு போகக்கூடாது. ஆனால் அங்கே லைட் வசதி இல்லை, அதனால கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் போகக்கூடாது அந்த சைடு. ஏன்னா இப்போ ஆட்கள் நிறைய இருக்காங்க, இருந்தாலும் அந்த பக்கம் யாரும் நடமாட்டம் இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னே ரொம்ப மோசமாக இருந்தது, ஆனால் இப்போ பரவாயில்ல. இப்போதைக்கு எவ்வளோ பெட்ரு. விஜய் வரணும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, வந்தால் நல்லா இருக்கும். அது பிரச்சனை இருக்குண்ணா. காலைல டைம் எல்லாம் இந்த பஸ் இது இந்த ரோடு எல்லாம் இது பண்ணி வச்சுக்கிறாங்க, டிராஃபிக் ஆகுது. வேலைக்கு போகிறோம் கொஞ்சம் சிரமம் போடுறாங்க, அவ்வளோதான். இது பண்ணால் நல்லா இருக்கும். நான் ஓட்டே போடலங்க. ஏன்னா ஓட்டு போட்டு அத்தவங்க சம்பாதிக்க நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 18 வயசுல ஒரே ஒரு ஓட்டு தான் போட்டேன். இது வரைக்கும் ஓட்டு அந்த லிஸ்ட்டும் வாங்கல, ஓட்டும் போறது இல்லை யாருக்காவது. தேவை எல்லாமே வேஸ்ட், டைம் வேஸ்ட். வெயிலில் போய் நிற்கணும், என்னத்துக்கு அத்தவங்க வந்து கோடி கோடியாக எடுத்துன்னு போகிறது, நம்ம என்னத்துக்கு சம்பாரிச்சு கொடு இது பண்ணோம். நம்ம ஒரு ஓட்டுனால எதுவும் ஆக போகிறது இல்லை, புரியுதுங்களா இல்லையா? அவன் எத்தனை போகிறது எத்தனை நம்புவோம். ஒரு சிஸ்டமே சரியில்லை எதுவுமே. பஸ்ஸுக்கு விட்றாங்க, எல்லாம் லேடிஸு ஃப்ரீன்றாங்க, எல்லாம் ஜென்ஸ் சீட்லேயும் அவங்களே உக்காண்டு, லேடிஸ் சீட்லேயும் அவங்களே உக்காண்டு, இடமே இல்லாமல் காலில் அடிபட்டு இருக்கு, எங்கேயுமே போக முடியாமல் இருந்தால் என்ன தான் பண்ணுறது? சீமான் விஜய்லாம் வந்து என்னன்னா அந்த இதுக்காக தான் கேட்குறாங்க தவிர மற்றபடி அவங்களும் வந்தால் திருப்பியும் அதே இதுதான் செய்வாங்க. இல்லீங்களாக பஸ் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. மெயின் வந்து ஒரு எமர்ஜென்சினா எங்கேயும் போக முடியாது, ஒரு ஆட்டோ தான் நம்ம இது பண்ணணும். ஒரு வசதியும் இல்லாமல் நம்ம என்னத்துக்கு இதை பண்ணி, தண்ணி வசதி இல்லை, அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகுது, ஒரு இதுவுமே இல்லாமல் ஹவுசிங் போர்டுன்றாங்க. எல்லாரையும் வந்து பாதுகாத்து நாங்கள் வைக்கிறோம், உங்களுக்கு ஃப்ரீ வீடு, அந்த வீடு இந்த வீடுன்றாங்க. மாசம்னா நாங்கள் அதுக்கு வாடகையும் கட்டி தான் ஆகிறோம். எல்லாமே இது பண்ணிட்டு நம்ம என்னது சார், நைட்டில் படுக்க முடியல சார், அவ்வளோ பசங்க தொல்லை இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. எல்லாம் தம் பசங்க கஞ்சா அடிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு போலீஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு இது பண்ணி நம்ம இது பண்ணுறது? நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். இப்ப யாருக்கு ஓட்டு போடாலும் அவங்க வந்து நம்ம வீட்டை நிக்க போறதுல யாருக்கும் இது இல்லை. இப்போதைக்கு எல்லாம் விஜய் தான் நிக்கிறேன்றாங்க. வர வாலிபருங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஓட்டு விஜய்க்கு நான் சொல்லல, நான் டிஎம்கே தான். இந்த மக்களுக்கு பிரச்சனை மெயின் வந்து தண்ணி பிரச்சனை, அதே மாதிரி கரண்ட் வந்து அப்பப்போ போறது கட் ஆகுது பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி நிறைய ஏழை மக்கள் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் சுனாமியில குடி வந்தா நிறைய பேர் வந்திருக்காங்க, ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யாருன்னா உதவி செய்யற மாதிரி இருந்தா வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க, உதவி செய்யலாம். இவ டிஎம்கே நல்லதான் பண்ணிட்டு இருக்காங்க, போட்டாலும் நாங்க திருப்பி போடுவோம், வாய்ப்பு இருக்கு டிஎம்கே. இங்க மக்கள் வந்து எல்லாமே நல்லா வசதியா செய்யறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன ஒண்ணு எங்களுக்கு சாக்கடை, மழை நீர், தண்ணி, காவா இதெல்லாம் இப்பதான் சீர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சீர் பண்ணல. 10 வருஷமா தண்ணிக்குள்ளதான் இருந்தோம். நாங்க வீடு கொடுத்து 20 வருஷம் அப்போது 10 வருஷம் தண்ணிக்குள்ளதான் இருந்தோம். ஆனா இருந்தாலும் இப்ப சீர் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் பஸ் வசதி வேணும் எங்களுக்கு. பஸ் வசதி விட்டா எங்களுக்கு ஒண்ணும் ஓகே, இது கஷ்டம் எல்லாம் கிடையாது.